படிங்க. என்ன படிக்க போறீங்க? சிற்றம்பலம். நடராஜ தத்துவம். ஓகே. அல்லல் போம் வல்வினை போம் மன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிமாம் அருணை கோபுரத்தில் வீற்றிருக்குங் கணபதியை கைதொழுதக்கால். திருச்சிற்றம்பலம். நடராஜ தத்துவம். எனக்கு அதான் விருப்பம். அந்த நீங்கள் அல்லல் போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். அதை பார்த்து படியுங்க. நடராச தத்துவம் படியுங்க. நடராஜ தத்துவம் என்பது ஆனந்த தாண்டவமாடு நடராசரின் தோற்றத்தினை விளக்குவதாகும். நடராசர் இந்து கடவுளான சிவபெருமானின் நடன தோற்றமாவார். இந்நடன கோலத்தில் சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவருக்காக சிவன் ஆடினார். பாடல்கள் நடராசரின் தோற்றத்தை பற்றி பின்வரும் பாடல்கள் விளக்குகின்றன. கொடிமேலிடபமும் கோவண கீழும் ஓர் கொக்கிரகும் அடிமேல் களலும் அகலத்தினில் நீரும் ஐவாய் அரவும் முடிமேல் மதியும் முருகலர் கொன்றையும் மூவிலைய வடிவேல் வடிவும் என் கண்ணுள் எப்போதும் வருகின்றனவே. குனித்த புருவமும் கோவை செவ்வாயிற்குமுன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. திருநாவுக்கரசர். அது தேவாரம். திருநாவுக்கரசர் தேவாரம். ஆனந்தம். இனி படிக்க போறது திருமூலர். இனி வர்றது திருமூலர். ஆனந்தம் ஆடரங்கு ஆனந்தம் பாடல்கள் ஆனந்தம் பல்லியம் ஆனந்தம் வாச்சியம் ஆனந்தமாக அகில சராசரம் ஆனந்தம் ஆனந்த குத்துகந்தானுக்கே. திருமூலர். தோற்ற விளக்கம் கொஞ்சம் தான் இருக்குது. நடராசரின் தோற்றத்தில் பஞ்சபூதங்கள், அஷ்டமூர்த்திகள், அனைத்து தெய்வ அம்சம், அண்ட சராசரங்கள், தெய்வ தத்துவங்களும் அடக்கம். திருமுகம் எல்லையற்ற அழகும் இனிய தன்னழித்திறனும் கொண்டு தலைமைப்பாட்டினை குறிக்கும். பனித்த சடை சிவனருக்குரிய தவ ஒழுக்க சிறப்பையும் காட்டுகின்றது. கங்கை இறைவன் பேராற்றலையும் வேகங்கெடுத்தாலும் வித்தகத்தையும் விளக்குவது. பிறை சூடுதல் சரண் என அடைந்தவரை தாங்கி நடராச தோட்டத்துல வனித்த சடகங்கி எல்லாம் இருக்கும். எப்போதும் இருக்குத்தானே. அது இருக்குத்தானே. நடராச தோட்டத்துல இருக்கிற போல நான் தெரியல. தோற்றமே அதுதானே. தோற்றமே அதுதானே. நடராஜரா இருந்தா பிறை சூடுதல் சரணென அடைந்தவரை தாங்கி தாழ்வு நீக்கி பாதுகாக்கும் வள்ளல் தன்மை. குனித்த புருவம் பரதக்கலையின் மெய்ப்பாட்டு உணர்த்துவது. தன்பாற் போந்து குறையிறந்து முறையிடும் அடியார்களின் விண்ணப்பங்களை கூர்ந்து நோக்கி ஊன்றி கேட்டருளும் கருணை திறத்தினை காட்டுவது. குமுன் சிரிப்பு அடைக்கலம் பூந்தோரை என்று வந்தாயென்று அருளோடு வரவேற்று பிழை பொறுத்து வாழ்வழித்து மகிழ்விக்கும் மாட்சியை குறிப்பது. பவளமேனி இறைவன் நீ வண்ணத்தான் நெருப்பை ஒத்தவன் நெருப்பு தன்பால் எய்தும் பொருள்களையெல்லாம் தூய்மையாக்கி புனிதமடைய செய்வது போல இறைவனும் தன் அடியார்களின் மாசுக்களை நீக்கி மல நீக்கி மாண்புறச் செய்யும் அருட்திறத்தை குறிப்பது. பால்வெண்ணீறு எப்பொருளும் இறுதியில் எய்தும் நிலை சாம்பல் தானே. நீறு மற்றொன்றாக மாறி அழியாது. ஆகவே பால்வெண்ணீறு தூய இயல்பினையும் அழியாத்தன்மையையும் குறிக்கின்றது. தொழுதழுவார் வினைவளம் நீரெழ இறைவன் நீறு அணிகின்றார். மேலும் செந்நிறமேனியில் வெண்ணீறு அணிந்த கோலம் எவர் நெஞ்சையும் கவர்ந்து பிணிக்கும் பான்மை உடையது. கணக்கண்ணா நீங்க யாராவது வாசிக்க போறீங்களா? படியுங்க. ராணியா காயலாடி படியுங்க. நெட்டிக்காய்
யார் படிக்கிற? ம். ம். நீங்க படிக்கிறேன்டா படி உங்க பிள்ளையாண்டி. நெற்றிக்கண் மேல் நோக்கிய நிலையில் நிமிர்ந்து நிற்கும் நெற்றிக்கண் சிவபிரானின் தனிப்பெரும் முதன்மையை உணர்த்துவது. இது சிவபெருமானுக்குரிய சிறப்பு அடையாளம். நீலகண்டம் ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்தருள் செய்யும் இறைவனின் நயக்கத்தக்க நாகரீக நலனையும் பெருங்கருணைத்துவத்தையும் காட்டுவது. உடுக்கை தமருகம் எனப்படும். உடுக்கை இறைவன் உலகப் பொருட்களை படைக்கும் சிருஷ்டியை குறிப்பது. பரநாதத்தை பரமன் தோற்றுவிக்கும் பான்மையை இது காட்டுகிறது. நெருப்பு இறைவன் இடக்கரத்தில் ஏந்தியுள்ள நெருப்பு உயிர்களின் பிறவி தலைகளின் இணைப்பினை நீக்கும் பொருட்டு செய்யும் சம்ஹார தொழிலை காட்டுகிறது. அபேகரம் அமைந்த கை காத்தல் தொழிலை குறிப்பது. அடியவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்றும் நிலை. ஆறுதல் கூறி தேற்றும் நிலை இது. வீசியகரம் யானையின் துதிக்கையை போன்று திகழும் இவ்விடக்கை சகஸ்தம் கஜகஸ்தம் எனப்படும். இக்கையின் விரல் தூக்கிய திருவடியை காட்டுகிறது. திருவடியை நம்பி தொழுக, இது உண்மை ஈடேற்றும் என்பது குறிப்பு. எடுத்த திருவடி இறைவன் இடது திருவடி இது அம்பிகைக்கு உரியது. துன்பக் கடலினை தோணி தொழில் பூண்டு தொண்டர் தம்மை இன்பக்கரை முகத்து ஏற்றும் திறத்தை காட்டுவது. ஊன்றிய திருவடி இறைவன் வலது திருப்பாதம் இது. முயலகனை மிதித்து அவன் மீது ஊன்றிய நிலை மலத்தை முழுதாக அழித்து விடாமலும் மலத்தால் உயிர்கள் பெரிதும் வருந்தாமலும் வினை பயன்களை உயிர்கள் நுகர இறைவன் இயற்றும் மறைத்த தொழிலை குறிப்பது. முயலகன் இது ஆணவ மலத்தை குறிப்பது. முத்தி நிலையில் உயிர்கள் மாட்டு ஆணவ மலம் அடங்கி கிடப்பதை போன்று முயலகனும் இறைவன் திருவடியின் கீழ் மாயாதேதன் சக்தி மாய்ந்து ஊன்றிய திருவடி முயலகனை மிதித்து கொண்டிருக்கிற திருவடிதான் மறைத்தலை குறிக்கிறது. அதுதான் மறைத்தலை. முயலகனை குறிக்கிறது ஆணவம். என்ன ஆணவத்தை இது முழு கமலா இது முழு உடம்பையும் குறிக்கல. அதான் நாங்கள் என்னடா சில நேரம் முயலகன் மறைத்த தொழில குறிக்குதான்னு சொல்லி யோசிக்கிறோம் நாங்கள். அது இல்ல, ஊன்றியடிதான் மறைத்தலை குறிக்குது. முயலகனை குறிக்கிறதா ஆணவத்தை அடக்கி வச்சிருக்கிறாரு. ஆணவத்தை அடக்கத்தான காலில் போட்டு மிதிச்சவன். அதுதான் மறைத்தலை குறிக்குது. அந்த ஊன்ற கால் தான் மாதவி, தூக்கின கால் தான் சிவண்ட. வாசிக்கலையா? தெற்கு நோக்குதல் ஆடவெல்லாம் தெற்கு நோக்கியே ஆடுகின்றார். யமபயத்தை நீக்கியருள் நம்மை விற்பதற்காக தென்றற்காற்றின் மீதும் தென் தமிழினம் மீதும் உள்ள விருப்பாலும் தெற்கு நோக்கி இறைவன் ஆடுகின்றார் என கூறுகிறார் திருவிளையாடல் புராண ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். முடிஞ்சது. நானும் வாசிக்கல தான் பரவாயில்லை. எனக்கு நீங்க நான் ஒன்று வாசிக்கிறேன் மிச்சம் கமலா. திருவாசியால் குறிக்கப்படும் இப்பிரபஞ்சத்துள்ளே அனைத்து இயக்கங்களும் அவரது தாண்டவமே மூலமாக. 18வது வாஜாஜா இல்லையில கமல் அமைச்சர் மாயையின் தலையிலிருந்து எண்ணிறந்த உயிர்களை விடுவிப்பதே அவரது தாண்டவ நோக்கமாக கொண்டுள்ளனர். பிரபஞ்ச மையத்தானமான சிதம்பரம் நமது இதயத்தானமான அவரது நடனம் திகழ்கிறது. எங்களோட இதயத்தில் அவர் எங்களோட முத்தி நிலையில வந்து அவர் எங்களோட இதயத்துல இருப்பார். முத்தி நிலையில பெத்த நிலையில அவர் தானா வந்து நிற்பார். முத்தி நிலையில நாங்களாத்தான் அவரை தேடி போகணும்.
அதான் அங்க உள்ளது. அப்ப அவர் பிரபஞ்சத்தின் மையத்தானமான சிதம்பரம் நமது இதயத்தில் தான் அவரது ஓ அட்ட சிதம்பரம் நன்றிகளை எங்கட இதயத்துக்கு குறிப்பிடப்படுது. ம், இறைவனை வழங்கிக்க இந்த நாளும் இதயத்திலான வைக்கிறோம் இறைவனை பேருந்து ம். ம்